இந்த பல்லுவக்குளம் காலேஜ் ஜும்மா பள்ளி மஸ்ஜித் நிர்வாக சபையாகவும் சார்பாக நாங்கள் பேசுகிறோம். இது 2 மாதமாக பிரதேச சபையிலிருந்து அடிக்கிற தண்ணி வந்து 2 மாதமாக அடிப்படவில்லை. இந்த மக்கள் கடுங்கொண்ட கஷ்டத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரதேச சபையால் அடிக்கிற தண்ணியைத்தான் இந்த மக்கள் குடிப்பதற்கு எல்லாத்துக்கும் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த 2 மாதமும் இந்த மக்கள் தண்ணி வராததாலும் மிகவும் கஷ்டப்பட்டு குடியொழுங்குற நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு பிரதேச உறுப்பினர்கள் எங்கள் சும்மா கலந்து கொண்டார். அவரோட நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த தண்ணீர் பிரச்சனையை எங்களுக்கு தீர்ப்பு தரும்படி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த நாளையன்றைக்கோ இல்லை நாளைக்கோ தண்ணீர் தரும்படி மிக தாழ்மையோடும் இந்த உறுப்பினரும் முன்வைக்கிறோம். இந்த உறுப்பினர் இந்த விஷயத்தை முன்வந்து இதற்கு இந்த மக்களுக்கு செய்து தர வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இந்த பிரதேசத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2004 சுனாமிக்கு பின்பு குடியேற்றப்பட்டு இன்றைய வரைக்கும் சரியான ஒரு குடிநீர் வசதியின்மை. இங்கு மட்டுமில்லை, அதே போன்று குச்சவெளி வடலிக்குளத்தில் இதே பிரச்சனை. பிரதேச சபையினால் குடிநீருக்காக பாரிய நிதி ஒதுக்கப்பட்டு அந்த குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அது இடையில் நிறுத்தப்பட்ட பின்பு இது தொடர்பான ஒரு பல தடவை நாங்கள் சபை அமர்விலும் முன்வைத்து இதுவரைக்கும் நடைபெறவில்லை. இந்த குடிநீர் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்கு குடிப்பதற்கும் ஏனைய தேவைகளுக்கும் வழங்குவதற்குமான ஒரு தேவைப்பாடு இங்கே இருக்கின்றது. இந்த மக்களின் தேவையை நாங்கள் பிரதேச சபை உறுப்பினர்களால் இருந்து குச்சவெளி பிரதேச சபை இருந்தும் இதை நிவர்த்தி செய்து கொடுக்கவில்லை என்றால் இந்த பிரதேச சபையினால் இந்த மக்களுக்கு என்ன பிரயோசனம் என்று எங்களிடம் இந்த நிர்வாகம் இந்த மக்களும் கேள்வி கேட்கின்றார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த கரண்ட் பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. எனக்கு நானும் அறிந்த விடயம், மின் இணைப்பை துண்டித்து விட்டார்கள். ஒரு சங்கத்தின் பேரில் கரண்ட் இருந்ததால் அது சரியான முறையில் நிதி செலுத்தப்படாமையினால் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு சபை ஊடாக நேரடியாக மின் இணைப்பை பெற்று குடிநீரை வழங்க வேண்டும் என்று முயற்சி எடுத்திருந்தோம். ஆனால் அது இன்னும் தாமதித்து கொண்டு தான் இருக்கின்றது. இங்கு பாடசாலை செல்லாமல் சிறிய மாணவர்கள், நிறைய மதரசாக்கு செல்லும் மாணவிகள் கூட தண்ணீர் இல்லாமல் பாடசாலை செல்வதில்லை என்று தாய்மார்கள் கூட அழுகிறார்கள் எங்களிடம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த குடிநீருக்கு எமது பிரதேச சபை தவிசாளர், செயலாளர், உதவி தவிசாளர்கள் உரிய நடவடிக்கை ஒரு கிழமைக்கிடையில் எடுக்காவிட்டால் இங்குள்ள மக்கள் அனைவரை நாங்கள் ஒன்றிணைத்து இந்த பிரதேச செயலகம் பிரதேச சபைக்கு முன்னால் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுப்பதற்கு நான் முன்னு நிற்பேன் என்று இந்த இடத்தில் வாக்குறுதி தருகின்றேன். குடிநீரை வழங்குவது என்பது கடமை. குடிநீருக்காக பிரதேச சபையிலிருந்து மாதம் எவ்வளோ நிதி விடுவிக்கப்படுகின்றது. அதை உரிய முறையில் வழங்காவிட்டால் என்ன பிரயோஜனம்? இந்த சபையினால் இந்த தவிசாளர் ஏனைய பிரதேச வட்டாரங்களுக்கெல்லாம் கூடுதலான நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது. எனவே உடனே அனைத்தையும் நிறுத்தி இந்த குடிநீருக்கான தீர்வை பெறுவதற்கு ஒரு கிழமைக்கிடையில் எங்களுக்கு சரியான ஒரு முடிவு தர வேண்டும். மேற்கன அப்பே பிரதேச சபா சம்பந்தாவின் போட்டால் கெட்டியங் கியானாங்க அப்பே ஆண்டுக்காரக்குமா ಪ್ರದೇಶ ಸಭಾ ಸಂಬಂಧಾವೆಲೆ ಅನಿತ್ ದಿಲದಾರಿ අපේ ප්‍රදේශ ලේකම්තුමා ඔක්කොමලා එකතු වෙලා මේ ජනතාවට ජලය පානීය ලබා දෙන්න කියලා ඉල්ලීම් කරනවා. නැත්නම් අපි ලොකුම උද්ඝෝෂණයක් ලබන සතියෙන් කරනවා කියලා මේ වෙලාවේදී කියන්න මට කැමති වෙනවා. Thank you. உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா ஈனிங்கண்டா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால 2nd கோஸ்ட் ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 07687824824. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.